ஆ ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்டா, சேவ் த டேஸ்ட்ன்ற மான்காவோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னால சாப்டர்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால உங்கள்ட்ட ஒண்ணே சொல்லிக்கிறேன் நண்பா. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்துல ஒளிச்சு வச்சிருந்த பாட்டில நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிப்பான். அதை நம்ம ஹீரோ அவனுக்கு பாய்சன்லாம் எதுவும் செய்யாதுன்ற ஒரு எண்ணத்துல மடக்குன்னு குடிச்சிப்பான் தலைவன். நம்ம ஹீரோயின் பதறி போய் திரிப்பான் அந்த சமயத்துல. அப்ப அவன் அதை குடிச்சது பிறகு அவன் பார்த்திருப்பான் அது பாய்சனா இருந்துரியே. அது ஒரு அப்படிப்பட்ட மருந்தா இருந்துச்சு. தலைவன் அதை குடிச்சு போட்டு ஒரு மாதிரி டெம்ட் ஆயிட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயினை வெளியே தள்ளி விட்டுருவான். அப்ப வெளியே தள்ளி போட்டு அவன் யோசித்துக்கிட்டு இருக்கான், இந்த வேலையை பார்த்தது யார், இதுக்கு பின்னால யாரு இருக்காங்களோ அவங்கள சும்மாவே விட மாட்டேனா அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டெரரான ஃபேஸை வச்சு சொல்லிட்டு இருந்திப்பான். அப்ப திடீர்னு மாதிரி ஒரு சொடக்கொண்டை போட்டிருப்பான். அங்க செடவட்டம் ஒருத்தன் வந்திப்பான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ இதுக்கு பின்னால யாரு இருக்காங்கன்னு கண்டுபிடி அப்படின்ட்டு பொட்டில எறிஞ்சிப்பான். அவனும் கை பிடிச்சிட்டு அங்க இருந்து மறைஞ்சு வைத்திருப்பான். ஓகே மயிலாடு அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோக்கா கடுப்பா இருந்துச்சு, எவன் பார்த்த வேலைடா இது அப்படின்ன மாதிரி. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து தக்காளியை 2 வதியா வெட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா இது மரண தண்டனையா அப்படின்ன மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்கா. தலைவன் சொல்லிட்டு இருக்கான் கிங்கையும் குயினையும் தூக்குல போட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின்ட்டு. ஹீரோயினா ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க, ஏங்க அது சடன் அப்போ நடந்துச்சு அப்படின்ன மாதிரி கேட்கவும் அவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கே இப்பதாங்கம்மா தெரிஞ்சுக்க உடனே உன்கிட்ட சொல்லலாம்னு ஓடி வந்தேன். இன்னைக்குல நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துட்டு இருந்தீப்பா. அவன் சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை நைட் நடந்ததை நினைச்சு நம்மட ஹீரோ கோப்பட்டாரே ஏரியா அதால அப்படி நடந்திருக்குமே ஏரியா. இன்னைக்குல நம்ம ஹீரோயின் வியந்து போய் பார்த்துட்டு இருப்பா. நைட் நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருந்தீப்பா. அவன் நான் சொல்லிட்டு டியூக்குக்கா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை நான் செஞ்சுட்டேன், இருந்தாலும் அவர்கிட்ட கொண்டுட்டு போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கிடக்கு. நேத்து நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தா அன்றைக்கு அவன் சொல்லிட்டு இருக்கான், நீங்க கவலையப்படாங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல. நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க இப்போ காலையில எழும்பி சமைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீங்க சமைச்சிருக்கீங்க, அதால உங்களை பார்த்தாலும் பாவமா கிடக்கு. இன்றைக்குல நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இவன் என்னைய பார்த்து பாவப்படுறான் அப்படின்ன மாதிரி. அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ன மாதிரி சிரிக்கிட்டே சொல்லுது. நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துட்டிப்பா, நீ எனக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்றியா அப்படின்ன மாதிரி சொல்லவும் அவன் சொல்றான், உங்களை பார்த்தாலே பாவமா கிடக்குன்ற ஒரு வார்த்தையை விட்டு இப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா பாவமா கிடக்கா, ஒருவேளை அந்த கிங்கையும் குயினையும் கொல்றாங்க, அவங்க 2 பேரும் பார்த்தா என் அப்பா அம்மா அப்படின்ன மாதிரி அவன் நினைச்சிட்டு இருந்திப்பான். ஆனா எனக்கு தான் தெரியும் நான் வேற உலகத்துல இருந்து வந்தேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா, பாவப்படு பாவப்படு பரவாயில்ல, நீ அந்த சாப்பாடை கொண்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட மூஞ்சில முழிச்சு எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தீப்பா. அவனு சரி சரி இந்த கொண்டு போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் நல்லது அப்படின்னு மாதிரி சொல்லி சாப்பாடை கொடுத்து அனுப்பிப்பா. அவனு அங்க இருந்து போய் திருப்பான். நம்ம ஹீரோயின் நினைக்கிற அந்த புட்டு அவருக்கு பிடிக்குன்னு நம்புறேன் அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருந்தீப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா அவன் போனது போறோம் ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகல, ஏன் இந்த இடம் ஃபுல்லா அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு, இன்றைக்கு அவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனைடா. அப்ப எனக்கு ஏதாச்சும் ஒரு மாதிரி சேடா ஃபீல் ஆயிருக்கணும், எனக்கு ஏன் ஃபீல் ஆகல, ஏன்டா அவங்க என் பேரண்ட்ஸ் தானே. ஆனா சொல்லப்போனா அவங்க வந்து என் உண்மையான பேரண்ட்ஸ் இல்லை, ஏன்டா நான் வேற உலகத்துல இருந்து வந்தவ. இருந்தாலும் இவட உண்மையான பேரண்ட்ஸ் தானே. அப்ப ஏன் ஓகே எந்த ஃபீலிங் வரல வரி பண்ற மாதிரி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பீன்ஸ் எல்லாம் எடுத்து தண்ணியில கழுவிக்கிட்டு இருக்கா. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு நினைச்சதான் கவலை, ஐக்கிரிட்ட அவ என்ன செய்ய போறாங்களே ஏரியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இப்ப ஐக்கிரிட்ட காட்டுறாங்க. அவட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோம்டா அவ வந்து அழகா சிம்பிளா ஒரு வாழ்க்கை ஒண்ண வாழ்ந்துட்டு இருந்திப்பா சந்தோஷமா. நம்மோட ஃபேமிலியோட ஒண்ணா இருந்திப்பாங்க. ஆனா திடீர்னு மாதிரி நம்மோட ஹீரோ அந்த நாட்டையே கைப்பற்றிட்டான். அவ இப்ப புடிச்சு வச்சான் கைதி. அதெல்லாம் நினைச்சு அவ கடும் கோவத்துல இருந்திப்பா. ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கா போல. இதை என்னால நம்பவே முடியல, இதை ஏத்துக்கவே முடியல அப்படின்ன மாதிரி அவவும் கத்திட்டு இருந்திப்பா. கட் பண்ணா நம்ம ஹீரோட்ட மயிலாட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அப்படின்ன மாதிரி வச்சுறான். நம்ம ஹீரோ பாக்குறான், ஏங்க அந்த பொம்பளை வரல அப்படின்ன மாதிரி தலைவன் கேட்கும். அவன் சொல்லிட்டு இருக்கான், அது வந்து நேத்து நடந்த சம்பவத்துல அவ கொஞ்சம் உங்களை பாக்குறதுல இதா இருக்கா, அதில் நான் கொண்டு வந்து இன்னைக்குல. அப்ப சரி அவ இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்ன மாதிரி கேட்பான். அவன் சொல்லிட்டு இருக்கான், அவ வந்து அந்த பீன்ஸ் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு புட்டை ரெடி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா போல அப்படின்ன மாதிரி அவனும் சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து அப்ப நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான், அவக்கு தனியா உழவுல பார்த்துருக்கா, ஒரு பிரச்சனையும் இருக்கான்னு நம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பான். அவன் சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ கிட்ட, அவ உண்மையிலேயே நல்லதா இருக்கா, அவங்கள மீட் பண்றதுக்கு தான் அவ கொஞ்சம் பயந்துட்டு இருக்கான். அன்னைக்குல நம்ம ஹீரோ எனக்கு புரியுதுடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பான். அந்த சாப்பாடை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நல்லா கொதிக்க கொதிக்க ஆவியா ரெடி ஆயிருச்சு. அத பார்ப்பேன் தலைவன், என்ன வகையான ஃபுட்டு இது, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்குல என்னாலே நம்ப முடியல, அவ அப்படித்தான் நல்ல டிஷ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. இன்னைக்குல அவ உண்மையிலேயே ஒரு நார்மல் கேர்ளே இல்ல அப்படின்ன மாதிரி நினைச்சிட்டு சூனியக்காரின்னு நினைச்சிட்டு இருந்திப்பான் தலைவன். அந்த சாப்பாடை எடுத்து வாயில வைப்போன்னு கூட வச்சிருப்பான் உள்படம். அதை பார்த்தா மீன்லாம் அவ்வளோ நைஸா கட் பண்ணி கிடக்குங்க. அந்த தக்காளியெல்லாம் வாயில அப்படியே கரைஞ்சிட்டு போய்த்திருக்கேன் தலைவனுக்கு. அந்த சாப்பாடுற ருசி உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அவன் 2யும் கம்பைன் பண்ணி திண்டு
பார்க்குறான். ஒரு ஒரு டிஷ்ஷா எடுத்து சாப்பிடாம எல்லாத்தையும் ஒண்ணா அள்ளி, வாவ்! இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாரி தலைவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு ஒரு ரியாக்ஷனும் குடுத்திருக்க மாட்டான். அப்ப நினைக்கிறான், என்ன இருந்தாலும் இந்த சாப்பாடுற டேஸ்ட் கெட்டு போறதுக்கான ஒரே ஒரு ரீசன் வந்து இன்றைக்கு தான் அவங்களுக்கு 2 பேருக்கும் மரண தண்டனை. அதில இந்த சாப்பிடுற டேஸ்ட்டும் இப்படி ருசியா இருக்கிறதால, அத இன்றைக்கு தானே நான் தின்னணும். நேத்து தின்னீங்க அப்புறம் தலைவன் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பான். அப்ப அவனும் சரி சாப்பிட்டீங்களா? சரி நான் கிளீன் பண்ண போறேன். இத கொண்டு போய் அவட்ட குடுக்குறேன். வரட்டா? அப்படின்ற மாரி அந்த இடத்த விட்டு போய்த்திருப்பான். நம்ம ஹீரோ பார்க்குறான். அவ வந்து சாப்பாடையும் டெலிவரி பண்றதுக்கு இங்க வரல. அப்ப கிச்சன்ல என்ன வேலை பார்த்துட்டு இருப்பா? அப்படின்ற மாரி தலைவனுக்கு நம்ம ஹீரோயின்ற ஜோசினியாவே இருந்து அவக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு தானே அவங்க அப்பா அம்மாவ தூக்குல போட போறேன்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்திருப்பான். கட் பண்ண ஒருத்தனை காட்டுறாங்க. கார்டன் ஏரியாவுல நின்றுட்டு இருக்கான். கிங்குக்கும் குயினுக்கும் இன்றைக்கு மரண தண்டனை மயிலாடு அப்படின்ற மாதிரி அங்க ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னே அவனா அப்படியா? அப்ப அந்த நாட்டோட கதை அதோட முடியுதா? அப்ப நீ அதை அப்படி சொல்ல போற? ரெக்வஸ்ட்டை ஏத்து பேய்த்து அந்த கிங்டத்தை தரமட்டமாக்கின என்ற சோல்ஜர் ஒருத்தன் திரும்ப வாரான் அப்படின்ன மாதிரி சொல்லணும். அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு உன்னோட வருகையை காத்துக்கிட்டு இருக்கு இந்த எம்பரர் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ தான் மென்ஷன் பண்ணி சொல்றான். கட் பண்ணா நம்ம ஹீரோன் அந்த பீன்ஸ் அந்த தண்ணியில போட்டுட்டு இருப்பா. இது என்ன கொஞ்சம் தாட்டி எடுக்கணும் போல, இது நல்லா தாளன்னு போற அவிச்ச வச்சணும் அது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கல. அவன் யூ அப்படின்ன மாதிரி வருவான். நம்ம ஹீரோயினா ஷாக்காயிட்டு அத ஓரமா கழுவி விட்டுர்றா. தலைவனுக்கு தெரியுது நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிய அப்படின்ற மாரி அவன் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினா பயந்து போய்த்துருவா. நீங்க என்ன செய்றீங்க இங்க அப்படின்னு செல்ல வந்துபுட்டு இது அவர்ட ஏரியா. நான் அவர் எப்பண்டாலும் வருவாருன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, இல்ல சாரி என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தீப்பா. அதுவா? அது இந்த ஃபுட்ட ரெடி பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்ற மாரி இது கொஞ்சம் ராங்கா போற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருந்தீப்பா. என்னைய மன்னிச்சிருங்க நேத்து நடந்ததுக்கு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் அதத்தான் மீன் பண்ணி சொல்லிட்டு இருந்தீப்பா. அவன் சொல்லிட்டு இருக்கான், சரி உன்ட சாமான் எல்லாத்தையும் பெக் பண்ணு நம்ம திரும்ப எம்பேருக்கு போறோம் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயினா சாக்க பாப்பா எது அப்படின்ன மாதிரி. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு எந்த சாமான் இருந்துறிய எந்த பொருள் அது இது ஒன்றும் இருந்துறிய. நம்ம ஹீரோயின் சொல்றா, சரி எனக்கு புரிஞ்சுது. இந்த சமையல் சாமானை தானே பெக் பண்ண சொன்னீங்க, ஓகே நான் பெக் பண்ணிடுறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தீப்பா. அவனா பார்க்குறான், உன்கிட்ட வந்து சொன்னது எந்த தப்பு தான் அப்படின்ன மாதிரி அவன் நினைச்சிக்கிட்டு இருந்தீப்பான். அப்போ அவன் அந்த இடத்த விட்டு போய்க்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு முக்கியமா இம்பார்ட்டனே இந்த ஃபுட் தானே, அதால அதை பெஸ்ட்டு நம்ம கேரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவா. கேட்டோன்னே அவனா சரி ஒன்றும் இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போவான். நம்ம ஹீரோயின் பாப்பா, இப்போ நாங்கள் எம்பேருக்கா போகிறோம் அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு, அது அந்த இடம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தீப்பா. இப்போ நான் ஐகிரிட்டு தான் காட்டுறாங்க. அவன் உண்மையிலேயே அழகா ரெடியாகி ஒரு குதிரையில் பேய்த்துட்டு இருந்தீப்பான். நைட்லாம் சுற்றி வளைச்சிட்டு பேய்த்துட்டுப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, ஐகிரிட்டுமா வாரா அந்த எம்பேருக்கு அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கலே. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா அவகிட்ட போய்த்து கொஞ்சம் பேசலாம்னு பார்த்தா இந்த காட்ஸ் எல்லாம் என்னடா அப்போ சுற்றி வளைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமாயிட்டு இருந்தீப்பா. அப்போ கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு அங்கே சாப்பாடை தான் கொண்டு வந்துட்டு இருப்பா. யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு தான். ஹீரோ அங்கே குந்திட்டு இருந்தீப்பான். நம்ம ஹீரோயின் சொல்றா, இன்றைக்கான சாப்பாடு வந்து பீஃப் ஜெரியா, அதை துண்டு துண்டா நைஸாக கட் பண்ணி வச்சேன் பிரெட்டோட. அதில் நிறைய சோசஸிங் இருக்கு, அதையும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். அதோட சூப்பும் கொண்டு வந்துருக்கீங்க, அதுவும் நல்லா இருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அவ செஞ்ச சாப்பாடுலாம் சொல்லிட்டு கொடுக்குறா. இது இந்த சாப்பாடு இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்ன மாதிரி எல்லாம் சொல்லிக்கல. அவனும் சரி அப்படின்ன மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருந்து இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் இதுக்கு முன்னால் குடிச்சிட்டு இருந்த அந்த சாக்கடை தண்ணியோட அந்த சாப்பாடு எவ்வளோ பரவாயில்லம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா இது உங்களுக்கு பிடிக்குமே ஏரியா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கலாம். அவன் அப்படி சொல்லிப்பான். நம்ம ஹீரோயின் சாக்க பார்க்குறா, இதுக்கு முன்னால் இருந்த சாக்கடை தண்ணியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சாக்க இருந்துச்சு. அப்போ இவர் சாக்கடை தண்ணியெல்லாம் நம்ம குடிக்கிறாரு நம்ம ஹீரோயின் யோசித்திப்பா. ஆனால் அவன் மீன் பண்ணதே அவன் எந்த சாப்பாடை சாப்பிடலங்க அவனுக்கு அதே மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. அதை மீன் பண்ணிப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எம்பேருக்கு இப்போ கூடிய சீக்கிரம் ரீச் ஆக போகிறோம் அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருந்திப்பா. அப்போ என்ன இப்போ உங்களோட வீட்டுக்கா போகிறோம் நம்ம அப்படின்ன மாதிரி கேட்கவும் அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ என்னத்த பேசிட்டு இருக்கியாம்மா, நீ என்னத்த பேசுற, நம்ம பெஸ்ட்டு வீட்டுக்கா போவோம், நம்ம பெஸ்ட்டு எம்பரராக மீட் பண்ண போகணும், அவருக்கு போய்த்து மரியாதை செலுத்தினது பிறகு நெக்ஸ்ட்டு அப்படின்ன மாதிரி சொல்லவும் நானா அப்படின்ன மாதிரி சாக்க பாப்பா. நீனு தான் வரப்போறா, வேற யார் வர அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்து. இப்போ நம்ம ஹீரோனுக்கு சாக்க இருந்துச்சு. தனிமையில் அவரை மீட் பண்ணே செத்தே போயிடுவேன் அப்படின்ன மாதிரி நினைச்சிட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம மென்ஷனுக்கு வெளியே நின்றுவோமா, அவங்க இது மீட் பண்ணிட்டு வரலாமாண்டலாம் நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு இருந்து. இப்போ அவன் சொல்கிறான், இல்லை நீனு எங்களோட வரப்போறா, ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, அவர்கள மேலே லவ்ல விழுந்துற, ஏன்டா அவர் உண்மையிலே ரொம்ப அழகா இருப்பாருன்ட்டு மாதிரி தலைவன் இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின்ட்ட. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் புரிஞ்சிக்கல மாட்டா. லவ்ல விழுந்துருவாடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சாக்கா கேட்டுட்டு இருந்திப்பா. அவனா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எம்பரர் அப்படின்ற மாதிரி தடுமாறிக்கிட்டே சொல்லியிருப்பான். அந்த மெஜஸ்டி வந்து அவருக்கு மேலே லவ்ல விடுறதுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோ வந்து இன்டெரக்டாக சொல்லிட்டு இருந்திப்பார், அவர் உண்மையிலே அழகானவர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்திப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இவர் என்கிட்ட இப்போ என்னத்தை செல்ல வராரு, சரி அவர் எந்த டைப்பாக எப்படி இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்திப்பா. அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்க, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆள், உன்னிட்ட என்ன கேள்வி கேட்பாருன்ற ஹெரியாண்டைகள் நம்ம ஹீரோயின்
ஆமாங்க. எனக்கும் தெரியும். அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திருப்பா அவர பத்தி. அப்ப அவன் சொல்றான், "சரி, சரி போலாம். உனக்கான ரிவார்டு காத்துட்டு இருக்கு." அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான் நம்ம ஹீரோயின பாத்து. பண்ணா ஹா ஹூன்னு கத்தி கொண்டாடிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோ வாரத்த நெனச்சுட்டான். கிண்டத்த கைப்பத்தி போட்டு நம்ம ஹீரோ இங்க வந்துட்டு இருக்கான். அத நெனச்சு அங்க உள்ள ஆட்கள்லாம் சந்தோஷத்துல கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஃபெஸ்டிவலாட்டம். திரும்ப வந்துட்டாரு அப்டின்ன மாரி அந்த எம்பரர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்கலாம் எவ்ளோ சந்தோஷமா இருக்காருங்க பாரு. "நீ போய்ட்டு அவங்கட்ட கொஞ்சம் வார்த்தைகள் பேசக்கூடாதா?" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அந்த எல்லோ ஹேர் அப்பா எம்பரரா இருந்திருப்பான். அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஹீரோ, ஹீரோயின் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கான், "உங்கள இந்த எம்பேருக்கு வர வைக்கிறேன்" அப்டின்ன மாரி. அதோடயே இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட் உண்மையிலேயே பங்கமா இருக்கும். அத பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன ஆல்ல வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வீடியோ போட்டோனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். பாய் கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.